லன்ச் டைமு. ஸோ நான் வந்து கேமரா ஹைலைனுக்கு நம்ம போய் எல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாம் போடுறோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் குக், சைனீஸ் ஸ்டைலோட ஒரு ஃபாஸ்ட் குக், ஒரு வெஜிடேரியன், ஒரு சூப், ஒரு சிக்கன், பெப்பர் சிக்கன் அண்ட் தென் ஃப்ரை எக் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்கள். வெரி ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவர் கூட வராது. நம்ம எல்லாருமே அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த அதாவது ஃப்ரை எக் எப்படி செய்யணும், இது ஏற்கனவே நான் வந்து அனியன் பாருங்கள், அனியன் வந்து கட் பண்ணி போட்டேன், சில்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து 3 எக்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டுப்போம். இந்த சில்லி வந்து கொஞ்சம் ஸ்பைசியான சில்லி பாருங்கள். இந்த மெக்சிகன் சில்லின்னு வாங்குது, இந்த சில்லி இது கொஞ்சம் ஸ்பைசியானது. ஸோ அதுக்கு வேண்டிய கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா இந்த ஃப்ரை எக்கில் வந்து நான் வந்து மைனீஸ் கொஞ்சம் போடலாங்க. மைனீஸில் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், அதில் கொஞ்சம் வந்து சால்ட்டி இருக்கும். ஸோ கொஞ்சம் மைனீஸ் போடலான்னு இருக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் மைனீஸ் போய்ட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் மைனீஸ் போட்டு நீங்கள் ஃப்ரை எக் பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வரும் எக்கு. ஃப்ரை பண்ணுங்கள், ஆனால் சால்ட் கொஞ்சம் கூட போட்டுறாதீங்க, ஏன்னா மைனீஸில் சால்ட் இருக்கிறதுனால. அப்புறம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்த ஐட்டம் வந்து பேப்பர் சிக்கன். இப்போ பேப்பர் சிக்கன் வந்து நான் வந்து பாருங்கள், இதை வெறும் சிக்கன் வந்து வெறும் சிக்கன் பிரெஸ்ட்டில் உள்ளதுதான், நான் அந்த போன் இல்லை. ஸோ நான் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து க்ரீன் கேப்சிகம், நீங்கள் வேறு கலர் கிடச்சா கூட நீங்கள் போடலாம், நான் க்ரீன் போடுறேன். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து பிளாக் பெப்பர் சாஸ், இது பாட்டில்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் பிளாக் பெப்பர் சாஸ்னு. அடுத்தது வந்து இது வந்து ஒய்ஸ்டர் சாஸ் அண்ட் ஹனி, ஒரு ஸ்பூனு, இது ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் வந்து கார்ன்ஸ்டார்ச் வந்து பவுடர் வந்து கார்ன்ஸ்டார்ச் ஃப்ளார் வந்து நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் நான். ஓகே, அடுத்து பார்ப்போம். அதுக்கு தேவையான அனியன், ஸ்ப்ரிங் அனியன், கார்லிக் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஸ்பினிச்சில் வந்து பப்பர் ஸ்பினிச், இது பாருங்கள் நம்ம கட் பண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு சோக் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்பினிச்சில். ஸோ அதுக்கு தேவையான வந்து கொஞ்சம் செரி டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பாருங்கள் என்சோவிஸ், நெத்திலி இது நெத்திலி கருவாடு, என்சோவிஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சூப் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது வந்து கார்லிக், அப்புறம் நம்ம குக் பண்ணும்போது தேவையான சால்ட். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வெஜிடபிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர், கேரட், எஸ்ப்ராகோஸ் முதல்ல நான் கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எஸ்ப்ராகோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து வெஜ்ஜியில் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப இருக்குது எஸ்ப்ராகோஸில். ஸோ அதுக்கு தேவையானது கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் தான். நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ளேக்ஸ் போடுறாருந்தா போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ப்ரான் சேர்க்குறாருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளெயினாக தான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் கொஞ்சம் நான் அப்புறம் வந்து குக் பண்ணும்போது கார்ன்ஸ்டார்ச் ஃப்ளாவோட கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நான் கலந்துக்குவேன். ஓகே, வாங்க செய்யும் முறையை பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வியூவர்ஸ், எல்லாம் குக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ த லன்ச் இஸ் ரெடி ஆன் த டேபிள். ஓகே, 4 டைப்பாக இன்றைக்கி குக் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹேவ் அ குட் லன்ச். வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ற முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.